கஸ்டமர் கொடுத்த சாரீல இன்னும் 3 சாரீ பெண்டிங்கில் இருக்குங்க. அதெல்லாம் நான் பர்பிள் கலர் தான் ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முந்தானி பீஸை தாங்க நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தைக்கும் பொழுது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைனிங் துணி எப்பயும் போல நான் லைனிங் துணி வந்து நான் கட் பண்ணிக்கிறேங்க. எப்பயுமே வந்து லைனிங் துணி கட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அது மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கிறேன். இப்படி தைக்கும்போது உங்களுக்கு வந்து நீட்டாக வரும். இது வந்து ரொம்ப கிராண்டாக இருந்துச்சுங்க இந்த பீஸ் வந்து. ஆனால் ஏன் யூஸ் பண்ணலைன்னா, பின்னாடி ஜரிங்க அது கட் பண்ணாமலே கொடுத்துருக்காங்க. அப்படியே கட் பண்ணாமல் இருக்கனால நமக்கு என்ன அயர்ன் பண்ணாலும் அது அயர்ன் ஆகவே ஆகாது. அதனால் அந்த பீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டேங்க. இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இந்த பீஸ் வந்து பாருங்கள் அழகாக இருக்கா? இந்த மாதிரி பூ வந்து சென்டரில் வர மாதிரி நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டாங்க. இந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து லேஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அவங்க வந்து டேசில் கேட்டிருந்தாங்க ஹிப்பு கட்ட. நான் அந்த டேசில் வச்சுருக்கேன். சைடில் வந்து கட்டுற மாதிரி பண்ணிட்டேங்க. இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டேன். சைடு ஜாயின் பண்ணால் ஓகேங்க. இந்த லுக் பிடிச்சிருக்குங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரட்டுங்களா? மிச்ச சாரியும் நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன்.